துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் இலங்கையின் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதாக உயர் நீதிமன்றம் தமது வியாக்கியானத்தில் தெரிவித்துள்ள நிலையில் துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் இரண்டாவது வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் குறித்த சட்டமூலம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த விவாதம் நாளையும் இடம்பெறவுள்ள நிலையில் நாளை பிற்பகல் குறித்த சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பும் இடம்பெறவுள்ளது. இதேவேளை நாட்டை காட்டிக் கொடுக்கும் துறைமுக நகர சட்டமூலத்தை நிறைவேற்ற இடமளியாது என்ற தொனிப்பொருளில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மக்கள் விடுதலை முன்னணி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமூலத்தின் சில சரத்துகள் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் 19 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாகி 23ஆம் தேதி வரை இடம்பெற்றது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் குறித்து சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன நேற்று சபையில் அறிவித்தார். அதன்படி துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் சில சரத்துகள் இலங்கையின் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதாக உயர்நீதிமன்றம் தமது வியாக்கியானத்தில் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்தோடு குறிப்பிட்ட சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பும் விசேட பெரும்பான்மையும் அவசியம் என உயர்நீதிமன்றம் தமது வியாக்கியானத்தில் குறிப்பிட்டுள்ளது. எனினும் குறிப்பிட்ட சரத்துகள் திருத்தப்படுமாக இருந்தால் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த விவாதம் நாளையும் இடம்பெறவுள்ள நிலையில் அதன் பின்னர் நாளை பிற்பகல் 4 மணிக்கு குறித்த சட்டமூலம் தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் இரண்டாவது வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சர் என்ற வகையில் பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்டது. කොළඹ වරාය නගර ආර්ථික කොමිෂන් සභාව ස්ථාපනය කිරීමේ පනත මේ ගරු සභාවට මා ඉදිරිපත් කරන්නේ ඉතාමත් සතුටින්. කොළඹ වරාය නගරයේ ඉදිකිරීමේ ආරම්භ කරන ලද්දේ 2014 වසරේ සැප්තැම්බර් 17 වෙනිදා கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணையத்தை நிறுவும் சட்டமூலத்தை இன்று இந்த சபையில் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்புதிய கொழும்பு துறைமுக நகரத்தின் கட்டுமானம் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டதொன்று என்பதனை நீங்கள் அறிவீர்கள். இந்த கட்டுமானத்துக்கு சீனா மக்கள் குடியரசின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் இலங்கை ஜனாதிபதியான எனது தலைமையிலேயே அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறான ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாரிய திட்டத்தின் மூலம் இன்று 269 ஹெக்டேர் நிலப்பரப்பு இலங்கையுடன் இணைக்கப்படுவதற்கு முடிந்துள்ளது என்பதனையும் நாங்கள் அனைவரும் அறிவோம். இப்புதிய நிலப்பரப்பு 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முந்தைய அரசாங்கத்தினால் கொழும்பு மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டதுடன் இதுவரை கொழும்பு துறைமுக நகரம் என்று குறிப்பிடுவதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்துக்கு பெரும் வாய்ப்புகள் பலவற்றை பெற்றுக்கொள்ள எமக்கு ஒரு மதிப்புள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தின் முழு பயன்களையும் பெறுவதற்கு இந்த நகரப்புற வளாகத்தின் மூலம் பாரிய முதலீடுகளை நாட்டுக்குள் இருப்பதற்கு தேவையான சட்டம் மற்றும் வணிக கட்டமைப்பு சரியாக நிறுவ வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு செய்வதற்கு இப்பொழுது ஒரு புதிய பொறுப்பு உள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டமைப்பை நமக்கு சரியாக தயாரிக்க முடியுமாயின் அதனூடாக தமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 15 மில்லியன் அமெரிக்கன் டாலர் முதலீடுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை புதிய நகர கட்டுமான பணிகளின் ஊடாக முதல் 5 ஆண்டுகளில் சுமார் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் முதல் 5 ஆண்டுகளில் படிப்படியாக சுமார் 83,000 புதிய நிர்மாண வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் வாய்ப்பு கிட்டும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இதேவேளை இந்த துறைமுக நகரத்தில் உருவாக்கப்படும் வேலைவாய்ப்புகளில் குறைந்தது 75% இலங்கையர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற திருத்தத்தை ஏற்படுத்த எதிர்பார்க்கிறோம். இலங்கையர்களுக்கு தேவையான சிறப்பு திறன்கள் இல்லாத சில சந்தர்ப்பங்களில் இந்த நிலையை தளர்த்த ஆணையத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம். அதன்படி இதுபோன்ற விசேட சந்தர்ப்பங்களில் இந்த நிலைமையை தளர்த்த அவர்களுக்கு அதிகாரம் அளித்து ஏராளமான இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக இந்த திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். වරාය නගරේ බිහිවන රැකියා අවස්ථාවලින් 75%ක්වත් ශ්‍රී ලංකිකයින්ට වෙන්විය යුතුයයි යන රෙගුලාසියද අපි ගෙනෙන්නට බලාපොරොත්තු වෙනවා. එසේ කරනවත් සමගම අවශ්‍ය විශේෂ නිපුණතා ශ්‍රී ලාංකිකයන් සතු නොවන සමහර අවස්ථාවලදී මෙම කොන්දේසිය ලිහිල් කිරීමට කොමිෂන් සභාවට අවකාශය ලබා දිය යුතුයි අපි විශ්වාස කරනවා. Cities which has made investments in their own countries, so I think we need not fear because Sri Lanka has the ability to ensure that money laundering is not an issue in Sri Lanka.
துறைமுக நகரத்தினூடாக வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் பல தொழில் வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த வகையில் எதிர்வரும் 5 வருடங்களில் $15 பில்லியன் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும். 200 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த 5 வருடங்களில் 83,000 அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நடவடிக்கை காரணமாக இலங்கையில் உள்ள மக்கள் துறைமுக நகரத்தில் பணிபுரிந்து டாலரில் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிட்டும். மேலும் எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போல துறைமுக ஆணைக்குழுவினால் நிதி மோசடி இடம்பெறாது. ஆகவே நாளைய தினம் நாடாளுமன்றில் இடம்பெறும் வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆதரவை வழங்க வேண்டும். මේ පනතට සහයෝගය ලබා දීලා මේ රටේ හැරවුම් ලක්ෂයට ඒ අය සහභාගී වුණා කියන කතාව කියන්න පුළුවන් වෙන විදිහට කරන්නට ආරාධනාවක් කරමින් இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இந்த நாட்டிலே இரத்த ஆறு ஓடுகின்றதை தடுத்து நிறுத்திருக்க முடியும். நீங்கள் இந்த அதிகார பரவலாக்களை செய்திருந்தால், இந்த ஃபோர்ட் சிட்டி செய்தது போல, அதிகாரங்களை கொண்டு வந்தது போல, அதிகாரங்களை கொடுத்தது போல, இன்னொரு நாட்டிற்கு அந்த அதிகாரத்தை எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய நாட்டிலே இன்னொரு நாட்டை உருவாக்குகின்ற அதிகாரங்களை கொடுக்கின்ற போது இந்த இரத்த ஆடு ஓடி இருக்க முடியாத நீங்கள் அனைத்து இனத்தையும் ஒன்றாக பார்த்திருந்தார். இன்றைக்கு சிங்கள மக்கள் கூட இதை எதிர்க்கிறார்கள். நாங்களும் எதிர்க்கிறோம். காரணம், இந்த நாட்டிலே அதிகார பரவல் என்பது சூனியமாக இருக்கிறது. நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை ஐக்கிய நாடுகளுக்குள்ளே, ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இந்த அதிகார பரவலாக்கல் என்பது உங்களுடைய சிந்தனையிலே அது பிரிந்து போற, அது ஈழம் என்று சொல்லுகின்ற நாடாக மாறுகின்ற பிரச்சாரத்தை நீங்கள் பொய்யாக சொல்லுகிறீர்கள். අද අධිකරණයේ තීන්දු කළා තියෙනවා ජනාධිපති කැබිනට් මණ්ඩලයත් මේ ඉදිරිපත් කරපු පනත් කෙටුම්පත व्यवस्था विरोधी केला. கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களை கவனத்தில் கொள்ளாமல் நாட்டின் வளங்களை விற்பனை செய்ய இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. மேலும் இவ்வாறு வளங்களை விற்று தங்களின் பைகளை நிரப்பிக் கொள்ளவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அத்தோடு கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு மட்டுமே கொடுக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகரம் தற்போது சீனாவிற்கு முழுமையாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு துறைமுக நகருக்கு செல்ல சீன தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளமை சுங்கத்திற்கு சென்று வரும் போது வரி செலுத்துவதை போன்ற ஒரு செயற்பாடாகும். තමුන්නාසල සංචරණ නීති දාලා පළාත් අතර ඒවත් කඩලාද පාර්ලිමේන්තුව රැස් කරන්නේ. මානේ මේකද මේ කරන්න ඕනේ මේ වෙලාවේ? රටේ මිනිස්සුගේ ජීවිත ගැන බලන්න ඕන. ජීවිත ගැන බලන්නේ නැතුව තමන්ගේ සාක්කු ගැන බලන ආණ්ඩුවක් විදියට තමයි මේ ආණ්ඩුව අපි මෙතනදී අදහස් කරන්නේ. இதேவேளை நாட்டை காட்டிக் கொடுக்கும் துறைமுக நகர சட்டமூலத்தை நிறைவேற்ற இடமளியாதே என்ற துணிப்பொருளில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மக்கள் விடுதலை முன்னணி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஏரத் இவ்வாறு தெரிவித்தார். උසාවියට ගිහිල්ලා උසාවිය හරහා ඊයේ දවස වෙනකොට මේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට පටහැනි පනතක් කියන එක ඉතා පැහැදිලිව ඔප්පු කරගන්න අපිට හැකියාව ලැබුණා. ඊයේ උසාවියෙන් ලබා දීපු තීන්දුව හරහා පැහැදිලිව කිව්වේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව උල්ලංඝනය කරන වගන්ති ගණනාවක් තියෙනවා. நேற்று நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அமைய துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் இலங்கையின் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே குறிப்பிட்ட கருத்துக்களை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பும் விசேட பெரும்பான்மையும் அவசியம். எனவே அரசாங்கம் சட்டத்துக்கு முரணான ஒரு சட்டமூலத்தையே தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் நிறைவேற்ற முயற்சிக்கின்றது. நாட்டை காட்டிக் கொடுக்கும் கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதற்கு எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பில் மக்கள் தெளிவடைவதற்கான வாய்ப்பளித்து வாக்கெடுப்பினை ஒரு வாரமேனும் ஒத்திவைக்க வேண்டும். තාම පහත් නින්දිත විදියට තමයි මේ ආණ්ඩුව යුද්ධය අවසන් වෙලා අවුරුදු 12ක් පිරෙන මේ දවසේ රට පාවා දෙන මේ පනත ගෙනෙන්නේ. ඒ නිසා අපි ආණ්ඩුවට බල කරලා කියනවා රට පාවා දෙන මේ පනත සම්මත කරන්න. இந்த சட்டமூலமானது செயற்கையாக ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி அதை இலங்கை சட்டங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஏற்படுத்துகிறது. இலங்கையினுடைய அதிகாரத்துக்கு வெளியாக வேறு ஆட்களாலே நிர்வகிக்கப்படுகிற ஒரு அமைப்பாக இது செய்யப்படுகிறது. இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த சட்டமூலத்தை உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் சவாலுக்குட்படுத்திய போது உச்சநீதிமன்றம் சில வரையறைகளை கொடுத்திருக்கிறது. சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த திருத்தங்கள்
இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒத்ததா இல்லையா என்றதை மட்டும்தான் பார்க்குமே தவிர இது நாட்டுக்கு நல்லதா இல்லையா என்ற கேள்விக்கு அங்கு பதில் கிடையாது. அது மட்டுமல்ல, வெவ்வேறு பிரிவுகளை ஆராய்ந்து அந்த பிரிவுகளை எவ்வாறு திருத்த வேண்டும் என்றுதான் சொல்லுமே தவிர அடிப்படை கோட்பாட்டை அது மாற்றாது. நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டையும் சட்டங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி செயற்படுவதற்கான ஒரு முறையிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த சட்டமூலத்துக்கு எதிராக நாங்கள் பேசுவோம், இதற்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். இந்த நாட்டிலே முக்கியமாக பிஸ்னஸ் செய்யும் நபர்கள், விசேடமாக தமிழ் முஸ்லீம் தரப்பை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை இந்த போர்ட் சிட்டி பில் உருவாக்கும் என்றது இந்த இடத்தை சொல்ல வேண்டும். விசேடமாக பெட்டா, அதாவது கொழும்பில் அந்த ஹோல்சேல் வியாபாரம் செய்யும் நபருடைய வியாபார நிலையங்கள் முழுமையாக ஒரு 10 வருட காலப்பகுதிக்குள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குது. ஏனென்றால் சீனாவை சேர்ந்தவர்கள் நேரடியாக இந்த போர்ட் சிட்டியிலே வந்து அவங்களுடைய ஒரு கம்பெனியை உருவாக்கினால் சீனாவிலிருந்து தான் இன்று பொருட்களை இறக்குமதி செய்து நாங்கள் இந்த ஒரு 10% மேலதிகமாக வைத்து ஒரு லாபத்தை அடைந்து நாங்கள் இந்த தமிழ் முஸ்லீம் தரப்பினர் விற்றுக் கொண்டிருக்கோம். சிங்கள தரப்பினர் தான் நான் கூடிய இந்த ஹோல்சேல் பிசினஸை ஈடுபடுவது தமிழ் முஸ்லீம் தரப்பினர் தான் பெட்டாவிலே. அப்போ இந்த 10% எதுக்கு 10-15% வைக்கிறதுக்கு ஏன் சீனர்கள் விட வேண்டும்? அவர்கள் வந்தார்கள், அவர்களை நேரடியாக இங்கே தங்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சூழல் அமையலாம். அந்த நேரத்திலே பெட்டாவில் தொழில் செய்யும் அனைவருக்கும் தொழில் இல்லாத ஒரு அபாய நிலைமை உருவாகலாம். அதே நேரத்தில் பென்தொட்ட பேருவலை போல பிரதேசங்களில் ஜெம் பிசினஸ், இந்த ரத்னக்கல் வியாபாரம் செய்யும் அவர்களுக்கும் ஒரு அபாய நிலை உருவாகலாம். ஏனென்றால் இன்று மியான்மரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மியான்மரிலே சில ரத்னக்கல்கள் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ரத்னக்கல்லை அவங்க புரோக்கர் மேர், அதாவது இடையாளர் ஒருவர் வந்து அதுக்கு ஒரு அரவாசி விலையை மட்டும்தான் நாங்கள் தருவோம் என்று சொல்லி அதை வாங்கி சீனாவிலே விற்கிறது ஒரு பிரச்சனையாக இப்போ மியான்மரிலே வந்திருக்கு. என்றால் அந்த சீனர்கள் வந்து அது ஒரு தொழில் ரீதியாக அவங்களுடைய தொழிலாளிகளை பலப்படுத்துறதுக்கும் சீன தொழிலதிபரை உருவாக்குறதுக்குமான ஒரு விடயமாக அந்த வகையில் தமிழ் முஸ்லீம் மக்கள் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்த எந்த தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்து உருவாக்கியிருந்தாலும் எந்த கட்சி என்று தேவையில்லை, நீங்கள் உங்களுடைய இந்த பிரச்சனை கேளுங்க, இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இது உண்மையா இல்லையாண்டு அதுக்கு பதில் சொல்றது ஒரு காலவாசமாவது கேளுங்கள். நாளைய தினம் இந்த போர்ட் சிட்டி பில்லுக்கு எதிராக அவர்களை வாக்களிக்க நீங்கள் கேட்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்லுங்கள்.